ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாட்ஸ்அப் வித் ஆஷ். இன்னைக்கு டே 2 இன் சிங்கப்பூர். அண்ட் காலையில் நாங்கள் எழுதுக்கும் போதே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணியாக இருந்தது. இத்தனை நாள் மழையே இல்லைங்க. நாங்கள் கரெக்டாக சிங்கப்பூர் வரும்போது தான் மழை புயல் எல்லாமே வரும். ஸோ நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். நல்லாவே இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இங்கேருந்து மெட்ரோ அண்ட் பஸ் லேன்லாம் கிட்டே இருக்கிறதால நாங்கள் இங்கே புக் பண்ணிட்டோம். ஹோட்டலுக்கு வெளியிலேயே ஜஸ்ட் வந்தால் பஸ் லேன் எல்லாம் இருக்குது. இந்த சைடு போகணும். ஸோ பஸ் லேனுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். பஸ் பிடிச்சி நாங்கள் மெரிலைன் பார்க் போகிறோம். பஸ் எந்த ரூட் நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வரும் மோஸ்ட்லி. அப்படி வரலன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் என்ன? மை டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த மை டிரான்ஸ்போர்ட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். பஸ்லாம் அங்கே நிற்கிது. அதுதான் பஸ் லேன்னு நினைக்கிறேன். இல்லை, அது டிராஃபிக் சிக்னல். பக்காவாக இருக்குது, அப்படியே நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லா அப்ராடும் நீட்டாக தான் இருக்கும். ஸ்டில் இந்த பிளேஸ் மழை பெஞ்சதாலேயும் என்னமோ தெரில, ரொம்ப ட்ரீமியாக இருக்குது. ஓ, இங்கே பக்கத்துலேயே மேக் பேர்சன் மால் இருக்குது பாருங்கள். நம்மளோட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மால். இந்த மாலுக்கு மேலே தான் இங்கே ஹோட்டலே பாருங்கள். அதுவே எனக்கு தெரில, எதாவது நம்மக்கிட்ட சொல்கிறீங்களா? வந்தாச்சு, பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. நம்ம பஸ் நம்பர் என்ன? 100. ஸோ இங்கேருந்து பஸ் நம்பர் 100 இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இங்கே என்னெல்லாம் பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது சொல்லி இந்த போர்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ பஸ் நம்பர் 100ல we have to go. சண்டே பப்ளிக் ஹாலிடேன்னு போட்டிருக்கு. சண்டே பப்ளிக் ஹாலிடே இல்லை, சண்டே ஆர் பப்ளிக் ஹாலிடேஸில் இந்த டைமு. ஓ, அதான் நான் யோசிச்சேன், பஸ்லாம் இப்போ பப்ளிக் ஹாலிடே விட்றாங்கன்ட்டு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி விடுங்க, நமக்கு அவ்வளோதான். கேட்டால் நம்ம ஒரு விலாகர்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படியே மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான காமெடி பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எப்படி கேட்க உனக்கு மனசு வருது. நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல, அப்படியே கேட்டுகிட்டே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்ருங்க. காரெல்லாம் செம்மையாக இருக்குது. சரி, நம்ம பஸ் வரதுக்காக வெயிட் பண்ணும். ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். நீங்களாம் ஏறுவோம், பார்த்து போகும். டெபிட் கார்டு, எந்த கார்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதை யூஸ் பண்ணாங்க. நாங்கள் ஆர்பிஎல் பேங்க் வச்சுருக்கோம், அது யூஸ் ஆகுது. உங்களுக்கு எந்த கார்டு யூஸ் ஆச்சு? எஸ்பிஐ. நாங்கள் ஆர்பிஎல் அண்ட் எஸ்பிஐ வச்சுருந்தோம். ஸோ அது ரெண்டுமே யூஸ் ஆகுது. பாருங்க எவ்வளோ பக்காவாக இருக்குது. எல்லாமே கார்டு தான். ஜஸ்ட்டு டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அங்கே நின்று டைம் மிஸ் பண்ணக்கூடாது. என் ஹஸ்பண்ட் மாதிரி தப்பான கார்டு போட்டு. இங்கே இருக்க பஸ்ஸஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் இந்த ஸ்டாப் பட்டன். ஒரு எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும் எல்லா சீட் பக்கத்துலையும். நம்ம எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்க போகிறோமோ அந்த ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னாடி இந்த பட்டன் அழுத்தினா போதும். அழகாக நம்ம எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குறோமோ அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம். ஸோ பஸ்லேருந்து நம்மளை கரெக்டாக இந்த எஸ்பிளனேட் தியேட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த தியேட்டர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான தியேட்டராக. ஸோ இங்கே வீக்கெண்ட்லலாம் ஃப்ரீ ஷோஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ நாங்கள் கேட்கும் போது சொன்னாங்க, இந்த பில்டிங் நம்ம ஒரு ட்ரோன் வியூலேருந்துலாம் பார்த்தா பார்க்குறதுக்கு துரியன் ஃப்ரூட் மாதிரியே இருக்குமா, அந்த மாதிரி ஸ்பைக்ஸ்லாம் வச்சு. இதுதான் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ரெசார்ட். It's not resort, it's hotel. It's hotel, sorry. நின்று பொறுமையாக எடுங்க. அங்கே ஒரு லூயி வுட்டானோட இது இருக்குங்க, அவுட்லெட் இருக்குது. அண்ட் அதுதான் அந்த ஐஃபோன் ஸ்டோர்.
தண்ணி மேலே இருக்க ஐஃபோன் ஸ்டோர் அதுதான். அங்கே ஒரு குளோப் மாதிரி உங்களுக்கு தெரியுதா தெரில, அதுதான். செம்ம கூட்டவங்க அந்த ஏரியாவில். அது நேராக தெரியுது, அதான் வாட்டர் சேஞ்ச் நேராக தெரிகிறது தான். தான் சிங்கப்பூர் ஃப்ளையர் சயின்ஸ் மியூசியம் அங்கே இருக்குது. நல்லா சிலு சிலு சிலுன்னு இருக்குங்க. பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க இங்கே. நின்று இந்த இதுக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட நம்மளை உயிரை வாங்கிடுவாங்க ஃபுல்லாக. ஃபைனலி நம்ம இங்கே வந்தாச்சு. அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம், இங்கே வேர்த்து கொட்டுது, முடியாது உங்களால். எவ்வளோ கோல்டோ எவ்வளோ வெயிலோ எவ்வளோ மழையோ இந்த ஹியூமிடிட்டி மட்டும் இங்கேருந்து போகாது. ஸோ பெட்டர் இந்த ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஜஸ்ட் ஏதோ 200 என்னமோ தான். 200 ஆச்சு, அவ்வளோ கூட இல்லைங்க. 150 என்னமோ தான் இருந்தது. அதை வாங்கிட்டேன். இப்போ வந்து என்னோடய மீதி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல வியூ. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். வருதா அந்த பாரு வருதா தெரியல. ஐஷு இது என்னது? இதுதான் சிங்கப்பூர் ஸ்டாச்சு. சிங்கப்பூர் ஸ்டாச்சு இல்லை, இதான் அந்த சிங்கத்தோட பெரிய சிங்கத்தோட குழந்தை மினி வெர்ஷன். பாவம் மேலே பிஜின்னு உட்காந்து போச்சு பாரு. நம்ம வந்து இந்த சிங்கத்தோட ஷேப்பில் இருக்க ஐஸ்கிரீமில் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அது? யார் தெரியும், என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. $9 சிங்கப்பூர் அப்படின்னா எவ்வளோ நம்ம ஊர் காசு? 550 ரூபா. ஓ மை காட், 500 ரூபா கொடுத்து இந்த சிங்கத்தை வாங்கணும்னா வாங்குவோம். சும்மாதானே இருக்கு. எப்படி இருக்கு? என்ன ஃப்ளேவர் இது? இருக்கு குக்கி அண்ட் க்ரீம். நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி, நல்லா இருக்கு. எனக்கு கூட நல்லா தான் இருக்கு. இது ஏதோ மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் யோகட்டோட ஃபீல் வருது. க்ரீமை விட அதிகமாக யோகட் அண்ட் குக்கி அந்த ஃப்ளேவர் வருது. ஸோ சிங்கத்தை ஒரு வாட்டி கிட்ட போய் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் ஸ்பாட் சிங்கப்பூரில் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.